श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः. இன்றைக்கி ரத சப்தமியை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் 4ஆம் தேதி February 4, 2025 ரத சப்தமி. ரத சப்தமியோட கால நிர்ணயத்தை பார்ப்போம். எப்போது ரத சப்தமிங்கிறது வரும், அந்த விரதம் எப்போ வரும் அப்படின்னு. விரதங்கள் பொதுவாக சாந்திரமான மாதத்தை அடிப்படையாக கொண்டது. சாந்திரமான மாதங்கிறது ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சாந்திரமான மாதம். இது எப்படி தமிழில் சித்திரை வைகாசி இருக்கோ அது போலவே அதுலேயும் சைத்திர வைசாகாதி மாதங்கள் இருக்குது. இப்போ இதில் மாக மாதம் சுக்லபக்ஷ சப்தமிக்கு ரத சப்தமி அப்படின்னு பேர். அப்படின்னா என்னென்னா, தை மாதத்தில் அமாவாசையாக வருது அப்படின்னா அந்த தை அமாவாசையாக்கு அப்புறமா வந்து மாக மாதம் ஆரம்பிச்சிடும். அந்த மாக மாதத்தில் தை அமாவாசை முடிஞ்சு கிட்டத்தட்ட 7ஆவது நாளுங்கிற மாதிரி வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சில வருஷங்கள் அதில் மாற்றம் வரும். இந்த மாக மாதத்தில் சுக்லபக்ஷ சப்தமியில் ரத சப்தமிங்கிற அனுஷ்டானத்தை பண்ண வேண்டியது. இந்த சப்தமி திதியானது அருணோதய காலத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அன்றைக்கி இந்த ரத சப்தமியை அனுஷ்டிக்கணும்னு இருக்குது. இப்போ ரத சப்தமி தினத்தில் விதிக்கப்பட்ட அனுஷ்டானத்தை பண்ணுறதுனால ஏற்படுற பலன்களை பார்ப்போம். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காலம். காலங்களை ரெண்டாக பிரிக்கலாம். சுப காலங்கள், புண்ணிய காலங்கள். சுபமான காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விவாகாதி முகூர்த்தங்களை பண்ணுறதுக்கு உரித்தான காலத்தை சுப காலம்னு சொல்லுவோம். சுபமான முகூர்த்தம்னு சொல்லுவோம். காலம்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறதில்ல, சுப முகூர்த்தம்னு பயன்படுத்தும். அடுத்து புண்ணிய காலம்னு சொல்கிறது. இந்த புண்ணிய காலம்ங்கிறது என்னென்னா, இந்த காலத்தில் என்ன செய்யணும்னு விதிச்சிருக்கோ அந்த காரியத்தை பண்ணால் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அது. அதனால் அதுக்கு புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதனால் சுப முகூர்த்தங்களில் அந்த விவாகாதி உற்சவங்கள்லேயும் புண்ணிய காலத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறது வழக்கத்தில் இருக்குது. இந்த புண்ணிய காலங்கள்லேயே மிக உயர்வான புண்ணிய காலம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, சூரிய கிரகண புண்ணிய காலம் தான் இருக்கிறதுலே உயர்வானது. அதிகபட்ச பலனை கொடுக்கக்கூடியது அதுதான். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய கிரகணத்துக்கு நிகரான புண்ணிய காலம்னு சொல்லப்படுறது. அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா என்னென்னா, அங்கே எந்த காரியம் பண்ணணும்னு விதிச்சிருக்கோ அந்த காரியத்தை பண்ணால் அதிகமான பலன் ஏற்படும். நல்லதை எப்போ பண்ணாலும் அதோட பலனை கொடுக்க தான் போகிறது. இருந்தாலும் இந்த புண்ணிய காலத்தில் இந்த காரியத்தை பண்ணால் அதிகபட்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். அதனால் அது புண்ணிய காலம்னு தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ரத சப்தமியில் அருணோதய காலத்தில் ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமான பலனை கொடுக்கும். அருணோதய காலம்னு சொல்கிறதுக்கு காரணம், அருணோதயம் தான் ஸ்நானத்துக்கான காலம். இந்த ரத சப்தமியில் அனுஷ்டானத்தை பண்ணுறதுனால 7 விதமான பாபங்கள் போகும். ஏத ஜென்ம கிருதம், இந்த ஜென்மாவில் பண்ண பாபம். ஜென்மாந்தர கிருதம், வேறு இந்த ஜென்மாவில் பண்ண இதை தவிர்த்து வேறு ஜென்மாக்கள்லாம் நாம் எடுத்துருப்போம் இல்லையா, அதனால் வேறு ஜென்மாக்களில் பண்ண பாபம். அதுக்கப்புறம் 3 மனசு, வாக்கு, காயம். ஒரு மனிதன் எந்த காரியத்திலையும் ஈடுபடும் பொழுது இந்த 3 தான் அவன் ஈடுபட முடியும். ஒன்று மனசுனால் நினைக்கிறது, வாக்குனால் நிச்சயிக்கிறது, உடம்புனால் அந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு காரியங்கிறது பூர்த்தியாகும். இப்போ இதில் எந்த ஸ்டெப்பில் பாபம் பண்ணாலும் பாபம்தான். மனசுனால் நினைக்கக்கூடாத நினைக்கிறதும் பாபம்தான். வாக்குனால் திட்டுறதும் பாபம்தான். அந்த காரியத்தையே செய்கிறதும் பாபம்தான். இந்த 3 விதமான பாபங்களும் போகும். அடுத்தது ஞானத்தா அஜ்ஞானத்த, தெரிஞ்சு பண்ணுற பாபம், தெரியாமல் பண்ணுற பாபம் இப்படின்னு 7 விதமாக தான் செய்கைகளே இருக்கும். அதனால் இந்த 7, அதாவது இது ஒன்றோட ஒன்றும் திரும்பவும் வர மாதிரி தோணும். இவ சொல்கிற விஷயம் என்னென்னா, காலத்தினாலையும் செயல்கள்னாலையும் கரணங்களாலையும் எப்படி பண்ண பாபமும் போகுங்கிறதுக்கு 7 விதமாக அதை பிரித்து சொல்கிறேன். ஜென்மத்திலேயோ ஜென்மாந்திரத்துலேயோ, மனசுனாலேயோ, வாக்குனாலேயோ, காயத்தினாலேயோ. காயங்கிற சப்தத்துக்கு உடல்னு அர்த்தம். இந்த காய கல்பம்னு கேள்வி விடுறோம்ல, உடல்னாலேயோ வாக்குனாலேயோ உடல்னாலேயோ பண்ணுற பாவம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற பாவம், இப்படி சப்தவித பாபங்களும் போகும். இந்த ரத சப்தமியில் முக்கியமானது ஸ்நானம்.
ஆனால் ஸ்நானம் மாத்திரம் தானான்னா இல்லை, ஸ்நானம் இருக்குது, அர்க்கியம் இருக்குது, தானம் இருக்குது, பூஜை இருக்குது. இது எல்லாமே இந்த ரத சப்தமியில் சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறதுனால ஆயுசும் ஆரோக்கியமும் ஏற்படும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத் அப்படின்னு இருக்கு. இந்த ரசசப்தமி புண்ணிய காலத்தில் பிரதானமான தேவதை யார் அப்படின்னா, உபாசிக்கிற தேவதை சூரியன். இந்த சூரியன் தான் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறவர். ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரனை தான் போய் கேட்கணும்னு இருக்குது. அது சூரியனை பிரார்த்திக்கணும்னு. அதனால் சூரிய பிரதானமான இந்த விரதத்தை, இந்த அனுஷ்டானத்தை பண்ணுறதுனால ஆரோக்கியம் ஏற்படும். அதனால ஆயுசு ஏற்படும். ஆரோக்கியங்கிற சப்தத்துக்கு பலம்னு அர்த்தம் கிடையாது, ரோகமின்மைன்னு அர்த்தம். நோயின்மைங்கிற சப்தம் தான் ஆரோக்கியத்துக்கு சரியான அர்த்தம். அந்த நோயின்மைங்கிறது ஏற்படும். அதனால் ஆயுசும் விருத்தியாகும். அடுத்தது ஸ்நானத்துக்கான காலம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ரத சப்தமியில் ஸ்நானம் தான் முக்கியம்னு பார்த்தோம். அப்படியே ஸ்நானத்தை தொடர்ந்து தான் அப்படியே அர்க்கியமும் வரப்போகிறது. அதனால் ஸ்நானத்துக்கான காலங்கிறது இங்கே அருணோதயங்கிற காலம். அருணோதயம், சூரியோதயம் தெரியும். அருணோதயம்னா என்ன? சூரிய உதயத்திற்கு சுமார் 96 நிமிஷங்களுக்கு முன்னாடி அருணோதயமானது ஆரம்பிச்சிடும். அதாவது 4 நாழிகைக்கு முன்னாடி அருணோதயம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த 4 நாழிகைக்கு முன்னாடி ஸ்நானத்துக்கு போக வேண்டியது. இது ரதசப்தமி மாத்திர விஷயம் இல்லை, நித்திய ஸ்நானமுமே அருணோதய காலத்தில் தான். அதுக்கு முன்னாடியும் போகக்கூடாது, அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கும். எனக்கு சீக்கிரமாக ஸ்நானம் பண்ணணும்னு 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணுறது, அதையும் சாஸ்திரம் ஒத்துக்கலை. அருணோதய காலம் ஆரம்பித்த பின்னாடி தான் ஸ்நானம் பண்ணணும். அதுலேருந்து 2 நாளைக்குள்ளே ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதி கிரியைகள்லாம் இருக்கிறதுனால பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அருணோதய காலங்கிறது சுமார் 5லேருந்து 5:40 அந்த ரேஞ்சில் வருது. அதனால் அந்த சமயத்தில் ஸ்நானம் பண்ணிட்டா சரியாக இருக்கும். இந்த விரதம் எந்த விரதத்துக்குமே கால நிர்ணயங்கிறது எப்படி முடிவாகிறது அப்படின்னா, அந்த விரதத்தில் முக்கியமான கிரியை என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ ரத சப்தமியில் ஸ்நானந்தான் முக்கியம், அதை தவிர்த்தும் கிரியைகள் இருக்கும், ஸ்நானம் முக்கியம். அதனால் ஸ்நானத்துக்கு முக்கியமான அருணோதய காலம் இங்கே முக்கிய காலமாக சொல்லப்படுறது. அதனால் அந்த அருணோதயத்தில் சப்தமி இருக்காங்கிறது முதலான நிர்ணயத்தை வச்சுட்டு முடிவு பண்ணுறோம். இப்போ இந்த தை மாதம் நடக்கிறது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 5:40 அருணோதய காலம் பரவலாக எல்லா இடத்துலையும் ஆகுமா அந்த அளவில் தான் இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டியது. இப்போ அடுத்தது ஸ்நான விதியை பார்ப்போம். ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸ்நானத்தை எப்படி பண்ணணும்? சௌச்சம் தந்த தாவனம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நதியில் ஸ்நானம் பண்ணுறது சரி, அதுக்கு தான் பிரயத்தனப்படணும். முடியலன்னா வேறு சௌகரியமான இடங்களில் ஸ்நானம் பண்ணிக்க வேண்டியது. முதல்ல சங்கல்பம் பண்ண வேண்டியது. ஆசமனம், பிராணாயாமம், சங்கல்பத்தை பண்ண வேண்டியது. சங்கல்பத்தில் இப்போ நாம் 7 பாபங்கள் போகும்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இந்த 7 விதமான பாபம் போகிறதுக்கு காரணமான இந்த ரதசப்தமி நிமித்தமான காலத்தில் நான் ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. இந்த சங்கல்பம் வெப்சைட்டில் இருக்குது. இந்த முழு இப்போ நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் ஆகுது. அதனால் அதில் இந்த சங்கல்பம், அதுக்கப்புறம் அர்க்கிய மந்திரம், ஸ்நான மந்திரம் எல்லாமே அதில் இருக்கும். அதில் இப்போ மந்திரங்களை நீங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கணும். சங்கல்பத்தை பண்ணதுக்கப்புறமா நம்ம வழக்கத்தில் எருக்க இலை, மஞ்சள், சாணம் வச்சுக்கிறது இருக்குது. வேறு சில திரவியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. 7 எருக்க இலை, அதுக்கு எண்ணிக்கை உண்டு, 7 வச்சுக்கணும்னு இருக்குது. இது எல்லாமே சப்த தான். அதனால் 7 எருக்க இலை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 7 இலந்த இலையும் சொல்லியிருக்கு கிடச்சா. அதுக்கப்புறம் அருகம்புல், அதுக்கப்புறம் அக்ஷத்தை, அதுக்கப்புறம் சந்தனம். மஞ்சளோ சாணமோ வச்சுக்கிறது ஆச்சாரத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் தலையில் வச்சுட்டு மந்திரம் சொல்லி முடித்த உடனே எத்யத் ஜென்மகிருதம்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா ஸ்நானம் பண்ணணும். முங்கி ஸ்நானம் பண்ணுறதா இருந்தால் தலையில் இப்படி வச்சுட்டு எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு முங்கி ஸ்நானம் பண்ண வேண்டியது. ஸ்நானம் பண்ணால் அது பாட்டு தீர்த்தத்தில் போகலாம், அதை காப்பாற்ற வேண்டியது, ஸ்நானம் பண்ண வேண்டியது. இப்படி ஸ்நானம் பண்ணதுக்கப்புறமா விதிவத்தா பஞ்சாங்க ஸ்நானத்தையும் பண்ணிட வேண்டியது. மிச்சம் இருக்கிற அகமரஷ்ணாதி விதிகளோடு பண்ணிட வேண்டியது ஸ்நானத்தை. ஸ்நானம் விதிப்படி பண்ணதுக்கப்புறமா அப்படியே அர்க்கிய பிரதானத்தை பண்ண வேண்டியது.
இப்போ அர்க்கிய பிரதானம்ங்கும்பொழுது இந்த அர்க்கியத்துக்கு திரவியங்கள் உண்டு. அஷ்ட திரவியங்கள் அர்க்கியத்துக்கு பொதுவாகவே சொல்லியிருக்கு, இங்கே தனியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன திரவியம் அப்படின்னா தீர்த்தம், அதை வச்சு தான் பண்ணுவோம். அதை தவிர்த்து இன்னும் 7 திரவியங்களை சேர்த்து அர்க்கியம் விடணும். பால், நுனிதர்ப, தயிர், அக்ஷதை, எள், யவ, வெண்கடகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அர்க்கியம் விட வேண்டியது. நித்திய சந்தியாவந்தன அர்க்கியமே அப்படி விடணும்னு நினைக்கக்கூடாது. இது அப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் இல்லை. எங்கேயாவது பூஜைக்கு அங்கமாக அர்க்கியம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த அஷ்ட திரவியங்களால் அர்க்கியம் விட வேண்டியது. இல்லை இந்த திரவியங்கள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச திரவியத்தை வச்சு விடலாம். இல்லை எதுவுமே கிடைக்கலனாலும் வெறும் தீர்த்தத்தை வச்சு விட்டாலும் அர்க்கியம்தான். ஆனால் ரொம்ப சரியா அப்படின்னா இந்த 8 திரவியங்களோடு சேர்த்து அர்க்கியம் விடுறதுங்கிறது சரி. அர்க்கியத்துக்கு ஸ்லோகம் இருக்குது. இந்த அர்க்கியமானது சூரியனை குறித்து கொடுக்குற அர்க்கியம். இந்த சப்தசப்திவாக பிரீத்தன்னு ஆரம்பித்து ஸ்லோகங்கள் இருக்கும். சூரியனுக்காக 3 அர்க்கியங்களை கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா சப்தமி திதி இருக்குது இல்லையா, அந்த சப்தமி திதிக்கு பிரார்த்தனை மந்திரம் இருக்குது. அந்த பிரார்த்தனா மந்திரத்தை சொல்லி இந்த சப்தமி திதியை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா மேற்கொண்டு அனுஷ்டானத்தை, சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை பண்ண வேண்டியது. சூரிய பூஜை, ரதசப்தமி அன்னைக்கு அர்க்கியம், ஸ்நானம் இதெல்லாம் விதிச்சுது, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பூஜை. இந்த சூரிய பூஜாவானது வேறு வேறு கிரந்தங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கு. பூஜா விதானம் ஸ்பஷ்டமாக சொல்லப்படல. எந்த பிம்பத்தை பூஜை பண்ணணுமா, மண்டலத்தில் பூஜை பண்ணணுமா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் ஒரு 3 விதானங்களை எடுத்து சொல்கிறோம். இப்போ முதல்ல ரத்த சந்தனம். சந்தனங்கள் நிறையா விதங்கள் இருக்குது. வெள்ளை கலரில் இருக்குது, வெண் சந்தனம் இருக்குது, சிவப்பு சந்தனம் இருக்குது. சரியா? அதனால் எந்த தேவதைக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த தேவதைக்கு ஏற்ற சந்தனத்தை எடுத்து அதனால் அந்த தேவதையை பிரீத்தி பண்ணணும். இப்போ சூரியனுங்கிறதுனால சூரியனுக்கு ரத்த சந்தனம்ங்கிறது பிரீத்தியானது. அதனால் இந்த ரத்த சந்தனத்தினால 8 இதழ் கொண்ட தாமரையை வரையணும். அந்த படமெல்லாம் சைட்டில் இருக்குது. 8 இதழ்களை கொண்ட தாமரையை நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி அது சிவப்பு சந்தனத்தினால் வரைஞ்சிக்கணும், போட்டுக்கணும் மண்டலத்தை, அஷ்டதள பத்மத்தை. அதுக்கு நடுப்புற ஒரு வட்டத்தை போட வேண்டியது. அதில் நடுப்புற இருக்கிற வட்டத்தில் உமாமகேஸ்வரரை பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் கிழக்க இருக்கிற பத்மத்தில் ரவி, சூரியன் தான். மிச்சம் இருக்கிற 8மே சூரியன் தான், ஆனால் வேறு வேறு நாமால். கிழக்க இருக்கிற தளத்தில் ரவி, அதுக்கப்புறம் ஆக்னேயத்தில் தென்கிழக்கில் பானு, தெற்க விவஸ்வானு, தென்மேற்கில் பாஸ்கரா, மேற்கில் சவிதா, வடமேற்கில் அர்க்கா, வடக்கில் சஹசிரகிரணா, ஈசானத்தில் வடகிழக்கில் சர்வாத்மகான்னு இந்த 8 விதமான சூரியனையும் அந்தந்த ஸ்தானங்களில் பூஜை பண்ண வேண்டியது. இது எல்லாமே சைட்டில் படமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அது எந்த இதழில் எந்த தேவதையை பூஜை பண்ணணும்னு தெரியறதுக்காக கொடுத்துருக்குறது. அதை போய் அந்த தளத்திலேயே போய் அந்த பேரெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வட்டம் சுற்றி அஷ்டதளத்தை போட்டுற வேண்டியது, அப்படியே பூஜை பண்ண வேண்டியது தான். அது எந்த இதழில் யாரை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக அந்த விவரம் சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இப்படி அஷ்டதளத்தை போட்டு அஷ்டதளத்துலேயும் 8 சூரியனையும் நடுப்புற முன்னாடியே உமாமகேஸ்வரனையும் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு மேற்கொண்டு கலச பூஜையெல்லாம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியது. அந்த பூஜா விதானத்தை சொல்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு விதம், அதாவது பிம்பத்தில் இப்போ அஷ்டதளத்தில் சூரியனை ஆவாகனம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அதிலே இன்னொரு விதம். சொர்ண பிம்பத்தில் சூரியன், அதாவது தங்கத்தானான சூரிய பிம்பத்தில் சூரியனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியது. இதில் விசேஷம் என்னென்னா நைவேத்தியம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. எள்ளோட எள்ளு சேர்த்த அப்பத்தை சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிராமணாளுக்கு தானம் பண்ணணும்னு இருக்குது. 3வது விதானம், ரதத்தில் இருக்கிறவரான சூரிய பகவானுக்கு பூஜை. அது முத்தமாவது பீட்டமாவது எது நமக்கு சௌகரியமாக இருக்கோ ஆற்றுல அங்கே இதே சிவப்பு சந்தனத்தினால்
வந்து ரதத்தை வரைஞ்சி, சூரியனோட ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம்தான், அதனால் ஒரு ரதத்தை வரைஞ்சி அதில் வந்து ஒரு சக்கரத்தை ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் வரையணும். தேர்னா 4 சக்கரம் போடுவோம் இல்லையா, இங்கே ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் நடுப்புற வரைய வேண்டியது. அதுக்கப்புறம் ரதத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, சூரியன் அவரோட சாரதியோடு இருக்கார் ரதத்தில், அப்படி பூஜை பண்ணணும்னு இருக்குது. சூரியனோட சாரதி தான் வந்து அருணன். இந்த அருணோதயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அருணன் வந்து சூரியனோட சாரதி. அவருக்கு அனூறு சாரதேகன்னு சூரியனுக்கு கூட சொல்லப்படுறது. அவருக்கு வந்து அருணனுக்கு இடுப்புக்கு கீழே கிடையாது, இடுப்பு வரைக்கும் தான் அவருக்கு தேகமே இருக்குது. அது வந்து சூரிய கிரணத்தினால எரிக்கப்படுற சூழல் வரும்போது அண்ணா அவரை காப்பாற்றுவார். காப்பாற்றினதுக்கப்புறமா அவரோட தேகம் கொஞ்சம் காப்பாற்ற போன பிரயத்தனத்தில் அவரோட தேகம் எரிஞ்சு போகும். அப்படி இருந்தும் சூரியன் வந்து அனுகிரகம் பண்ணி எனக்கு தேரோட்டியாக இருன்னு அந்த அருணனை வந்து தனக்கு வச்சுப்பார். அதனால் ஊரு இல்லாத சாரதியை உடையவன்னு சொல்லி அனூறு சாரதேகன்னு சூரியனுக்கு பெயர் உண்டு. அதனால் அந்த அருணனும் அந்த ரதத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ பிம்பம் தான், பிம்பத்தில் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம அதை பூஜை பண்ணும்போது நம்ம இவரையும் சேர்த்து தான் பூஜை பண்ணிட்டுருக்கோம்னு ஒரு ஐடியா இருக்கணும்ல. ரதத்தில் இருக்கிற அருணர், ரதத்தில் இருக்கிற சூரியன், இந்த 3 பேரும் இருக்கிற மாதிரி அந்த பிம்பத்தை பண்ணிக்க வேண்டியது. இப்படி அந்த பிம்பத்துக்கு பூஜை பண்ண வேண்டியது. இதுதான் இப்போ பிரசித்தமாக நம்ம பக்கம் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கோலத்தில் போடுறோம், கிரந்தங்களில் சிவப்பு சந்தனத்தினால் பண்ணணும்னு இருக்குது. இந்த ரதத்தை வரைஞ்சி பூஜை பண்ணுறதுங்கிறது இப்போ அனுஷ்டானத்தில் இருக்குது, பிரசித்தமாகவும் இருக்குது. இது இப்போ சொன்னது எல்லாமே சூரியனை ஆவாகனம் பண்ணுறது, எதில் ஆவாகனம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்படி ஆவாகனம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மேற்கொண்டு கலச பூஜனம் முதற்கொண்டு பூஜையை பண்ணிட வேண்டியது. அந்தந்த நாமாவை சொன்னால் போதும். அது எப்படி சொல்லணுங்கிறது வந்து சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பூஜை முடியும் பொழுது புஷ்ப சமர்ப்பணம் பண்ணுவோம் இல்லையா, புஷ்பத்தை சுவாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணோன்னே சப்ததானிய சமர்ப்பணம்னு ஒன்று பண்ணணும். 7 விதமான தானியங்களை சுவாமிக்கிட்ட சேர்க்கணும். எவை, கோதுமை, எள், கங்கு, பச்சைப்பயிறு, சாம, சீனகம்னு 7 விதமான தானியங்கள். இந்த 7 விதமான தானியங்களையும் சூரியனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நைவேத்தியமும் சொல்லப்பட்டிருக்கு. வெல்லத்தோட கூடியதான வழுக்க தேங்காயை நைவேத்தியம் பண்ணணும். சூரியனுக்கு பல்லு கிடையாது, அதனால் அவரால் கடித்து சாப்பிட முடியாதுங்கிற காரணத்தினால வெல்லத்தையும் வழுக்க தேங்காயையும் கலந்து நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தேங்காய்னு தான் இருக்குது. நமக்கு கதைகளால் 2வது ஆச்சாரத்துலேயும் வழுக்க தேங்காய் தான் போடுறதுன்னு இருக்கிறதுனால இப்படி சொல்கிறேன். வெல்லத்தையும் வழுக்க தேங்காயும் சேர்த்து நைவேத்தியம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது பொங்கல் வைக்கிறது. இந்த தை மாதம் 1ஆம் தேதி வந்து பொங்கல் அனுஷ்டானம் பண்ணுறது உண்டு. இந்த ரதசப்தமி அன்றைக்கும் பொங்கல் வைக்கிறது உண்டு. இங்கே அந்த பொங்கலை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விராட்டியை வச்சு அது மேலே அக்னியை வச்சு அது மேலே ஒரு மண் பாத்திரத்தை வச்சு மண் பானையை வச்சு அதில் 7 அரிசி போட்டு முழுக்க பசும்பாலை கொட்டி அதை வந்து பொங்க வைக்கணும். அது வந்து கிழக்கிலையாவது வடக்கிலையாவது பொங்கித்து அப்படின்னா, அது பொங்கி விடுறது அப்படின்னா அது சுபம் அப்படின்னு இருக்குது. இப்போ நாம் தை மாதம் 1ஆம் தேதியும் இப்படித்தான் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சோண்டு அரிசி போட்டு பாலை ஊற்றி அதை தான் பொங்க விடுறது தான் வழக்கத்தில் இருக்குது. இங்கே கிரந்தத்திலேயே அது இருக்குது. ஸ்நானம் விதிக்கப்பட்டது, அதை பார்த்தோம். அர்க்கியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பூஜையை பார்த்தோம். இப்போ அடுத்தது தானமும் இங்கே விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தானம்னு இல்லை, அது பலவிதமான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிலதை நான் தொகுத்து சொல்கிறேன். முதல்ல தங்கத்தோடு தானம் பண்ணலாம். தங்கத்தோடு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விளக்க, சின்னதாக தங்க விளக்கு கூட, அது விளக்குனா குத்து விளக்கு இல்லை, அதான் காமாட்சி விளக்கு மாதிரி அது மாதிரி இருக்கிறது. இங்கே தீப பாத்திரம்னு அங்கே சொல்லியிருக்கிறதுனால ஒரு கிண்ணம் மாதிரி, தீபத்துக்கு ஏற்றுற கிண்ணம் மாதிரி இருக்கிற ஒரு வஸ்து, இதை தானம் பண்ணலாம். தங்கத்தோடு தானம் பண்ணலாம், இல்லை தங்க தீப பாத்திரத்தை தானம் பண்ணலாம். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா தாமிர பாத்திரமாவது அல்லது மண் பாத்திரத்திலேயாவது வெல்லம்,
எள், நெய், எள் மாவு, அதாவது எள் மாவில் வெல்லத்தையும் நெய்யையும் கலந்து பிசைஞ்சு அதை மண் பாத்திரத்துலையாவது தாமிர பாத்திரத்துலையாவது வச்சு தானம் பண்ணணும். இது ஒரு விதமான தானம். அதாவது முதல்ல சொல்கிற தோட தானம், தங்கத்தோடு தானம் பண்ணோம், இல்லை தங்க தீப பாத்திரம் தானம் பண்ணோம். அது முடியலைன்னா எள் மாவை, வெல்லம் நெய்யை சேர்த்த எள் மாவை தாமிர பாத்திரத்துலையாவது மண் பாத்திரத்துலையாவது வச்சு பாத்திரத்தோடு தானம் பண்ணணும். இது ஒரு வகை. இப்போது த்விதள தானம். த்விதளம்னா ரெண்டாக உடையக்கூடிய பருப்புகள். இப்போ சனகம் முதலான த்விதளம்னு அங்கே சொல்லப்பட்டது. கொத்துக்கடலை அல்லது கொண்டக்கடலை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை பார்த்தா அது மூடி இருக்கும். அதை ஒரு தோலை உரித்தா ரெண்டு பாகமாக பிரியும். அதை தான் நம்ம பொட்டுக்கடலைன்னு சொல்கிறோம். இது மாதிரி பருப்புகள் ரெண்டாக பிளக்கக்கூடிய பருப்புகளுக்கு த்விதளம்னு பேர். இந்த பருப்புகளை அரிசி அதுக்கப்புறம் இந்த பருப்புகள் இதை சேர்த்து தானம் பண்ணுறது, இது ஒரு வகை தானம். இப்படி தானம் பண்ணால் 7 விதமான பாபம்னு சொன்னபடி போகும். அதே மாதிரி சௌபாகியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. தானிய தானம். பொதுவாக தானியத்தை முன்னாடி அரிசி இன்ன பருப்புன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இல்லையா, அப்படின்லாம் பொதுவாக தானியத்தை தானம் பண்ணாலே விரீஹி, இங்கே சூரியனுக்கு பிரீத்திங்கிறதுனால கோதுமை இப்படி தானியங்களை நிறையா தானம் பண்ணால் அதுவும் சௌபாகியத்தை கொடுக்கும், 7 விதமான பாபங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரதசப்தமி அனுஷ்டானம்னு எடுத்துட்டோம்னா ஸ்நானம், அர்க்ய பிரதானம், பூஜனம், தானம், இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுண்டு தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. இப்போது உபன்யாசம் பண்ணப்பட்ட எல்லா விஷயங்களுமே டாக்குமெண்ட்டாகவும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சைட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் ரதசப்தமிக்குன்னு. அந்த சைட்டில் இப்போ சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. நான் அங்கங்கே சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு எதெல்லாம் சொன்னேனோ அது எல்லாமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் நீங்கள் வேறு லிபிகளில் தேவநாகரிலையும் அந்த மந்திரங்களை வாசிச்சுக்கலாம், ஸ்லோகங்களை, இல்லை கிரந்தாட்சரத்துலேயும் வாசிக்கலாம், இல்லை தமிழில் வேணும்னாலும் மாற்றி வாசிக்க முடியும். 3 லிபிலையுமே அந்த ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ அதோடைய ஏஐ சாட்பாட்டும் சேர்த்துருக்கு. இப்போ ரதசப்தமி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சாட்பாட்டில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பொதுவாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது தமிழில் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒருவேளை அது இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷில் இதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னால் அது இங்கிலீஷ்லேயும் பதில் சொல்லும். அந்த ஏஐ சாட்பாட்டையும் வெப்சைட்டோடு சேர்த்துருக்கோம். இப்போது ஸ்வதர்மாவுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல. இப்போ நீங்கள் உபயோகப்படுத்துகிற பிருஹத்பிஷய சங்கிரஹா டிஜிட்டல் லைப்ரரிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அநேகா அப்ளிகேஷனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டிஜிட்டல் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 500 ரூபா ஒரு பிளானு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1000 ரூபான்னு ஒரு பிளான், 2 இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அறிவாலையும் டெக்னிக்கலாகவும் நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். நீங்கள் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும்னு நம்புகிறோம். அப்படி உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சர்வீஸ் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்கள். அது மூலமாக இந்த சர்வீஸ் நல்லபடியாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்.